ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வந்திருக்கிற யாவருக்கும் வாழ்த்து வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 100 சங்கீதம் 3 வாசிக்கலாமே. கர்த்தரே தேவனென்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் நாடுகளுமாய் இருக்கிறோம். என்னவா? நாம தேவன் அறியல, நம்மளை தேடி வந்தது யாரு? தேவன் நம்மளை தேடி வந்து அவரே நம்மை உண்டாக்கினவர். யார் நம்மளை உண்டாக்குனது? நம்ம அம்மா அப்பாவா? நம்ம அம்மா அப்பா வந்து நம்ம அவைகளை உருவாக்கலை, தேவன் தான் நம்மளை உருவாக்குற. அப்புறம் நம்ம அவர் ஜனங்கள். நம்ம யாருடைய ஜனங்கள்? நான் ஏசப்பாவுடைய ஜனங்கள் அப்படின்றவங்க வந்து இந்த ஜனங்கள். அப்புறம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். நம்மளாம் அவருடைய ஆடுகள். ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம்? நாம அவர் நம்மளை உண்டாக்கினார். அப்புறம் அவர் நாமோ அவர் மேய்ச்சலின் ஆடுகள். இப்போ நம்மளை குறித்து எதை சொல்ல வேண்டாலும் கர்த்தர் என்ன சொல்கிறார்? என்னுடைய ஆடுகள், என்னுடைய ஜனங்கள், நான் உண்டாக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? உரிமை எடுத்துக்கொள்ளுகிறார். அப்போ நம்ம கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்ன்ட்டு 5 வாசிக்கலாமே. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. என்னவா? அவர் நல்லவர் என்பதை நம்ம தலைமுறை நம்ம பிள்ளைகள் இடத்திலும் நம்ம சந்ததி இடத்துலையும் அவர் நல்லவர் என்று சொல்லி தலைமுறையாக அவங்கள உண்டாக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்போ நாம் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு புத்தகம் 22 14 வாசிக்கலாமே. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர். சரி, யார் அழைக்கப்பட்டவர்கள், யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அழைக்கப்பட்டவர்கள்னா இந்த பூமியில் தேவன் படைத்தது எல்லாமே அழைக்கப்பட்டதா. இப்போ மனுஷன் உருவாக்கப்பட்டது தேவன் அழைக்கப்பட்டதா. நம்ம பூமியில் நம்ம பார்க்குற ஒவ்வொரு காரியங்களும் மரம், செடி, கொடி, அப்புறம் உயிர்கள், விலங்குகள் எல்லாமே யார் படைத்தது? தேவன் படைத்தது. அப்போது தேவன் எல்லாரையும் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு ஜீவ ஜந்துக்களும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களும் சரி, யாருன்னா தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். இப்போ நாமலாம் யாரு? ஜந்துக்களை நம்பலாம், மனுஷர்கள். நம்மளா தேவ சாயல்ல உருவாக்கப்பட்ட, தேவன் அழைக்கப்பட்ட இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு உயிரினங்களும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாருன்னா, இயேசு கிறிஸ்தே என் சொந்த இரட்சகர், இயேசு கிறிஸ்தே எனக்கு ஜீவன், இயேசு கிறிஸ்துக்காக நான் வாழ்கிறேன், அவரு தான் உண்மையான கடவுள் என்று சொல்லி தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க. பத்தியா? அவங்க தான் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எல்லாராலும் படைக்கப்பட்டவர்கள் தான் இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்களும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுக்காக வாழ்கிறார்கள். பத்தியா? தேவனுடைய ராஜ்யத்திற்காக, தேவனுக்காக பிரயாசப்படுகிறவர்கள் எல்லாம் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனிடத்தை எதை கேட்டாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதை கொடுப்பார். அப்போ தேவன் தெரிந்து கொண்டப்பட்டவர்கள் ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவங்களெல்லாம் என்ன கொடுத்தாரு? ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. என்ன கொடுத்தாரு? ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இந்த உலகத்தில் வாழ தேவைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கு என்ன கொடுக்குறாரு? ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அழைக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை கேட்கறது இல்லை. தேவனுக்காக வாழாதவர்களை அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் தேவன் வந்து அழைத்தவரை எல்லாரும் என்ன பண்ணுறாருன்னா தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஞ்சியோடு நிற்கிற வேலை தான். அப்போ தேவனுக்காக வாழ்ந்தவர்கள் ஆபிரகாமெல்லாம் அழைப்பார். தேவன் எங்கேருந்து அழைப்பார்? அந்த வசனத்தை வாசிக்கலாமே. ஆதியாகமம்
12 வாசிக்கலாமே. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இவங்கெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து இருக்கிறவர்களா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அப்போனா இந்த உலக ஆசீர்வாதத்தை வந்து தேவன் கொடுக்குறார், அதே போல் பரலோக ராஜ்யத்தை ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுக்குறார். அப்போது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர். அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கு இந்த பூமியில் வாழத்தக்கதான ஆசீர்வாதத்துக்கு என்னென்ன ஆசீர்வாதம்? நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்குற தேவன் நம் தேவன். தேவன் தான் உண்மையான கடவுள், தேவன் தான் நம்மளுக்காக ஜீவனை கொடுத்தார் நம்ம சொல்லி தேவனுக்கு இடத்துல போகும்போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா நம்மளுக்கு தேவையானதை கொடுக்குறார். சரி, இன்னொரு அழைப்பு இருக்கிறது, அந்த அழைப்பை நம்ம பார்க்க போகிறோம். எபிரேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4 வாசிக்கலாமே. மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. என்னவா? ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்ட ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாக எழும்போதில்லை. அப்போ இப்போ அழைப்புனா அழைக்கப்பட்டவர்கள் அநேக தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர். அப்போ என்னவா? ஆரோனுடைய பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆரோன் வந்து யார்? மோசேவுடைய அண்ணன். அப்புறம் ஆசாரியன். அப்போ ஆசாரியன் என்ன பண்ணோம்? ஜனங்களுடைய பாவ நிவாரணத்துக்காக அந்த தேவ ஆலயத்தில் போக்கத்தக்கதான ஒரு ஊழியம் செய்கிறார். அப்போ தேவனுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கிறவங்க தான் இந்த ஆரோனுடைய. அப்போ ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை தானாய் ஏற்படுத்த முடியாது. அப்போ அழைக்கப்பட்டவர்களும் உண்டு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்டு. இப்போ பேர் சொல்லி அழைக்கிற தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர்லாம் தேவனே என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறாங்களா? கரங்களை உயர்த்தலாமே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் யார்? பேர் சொல்லி அழைக்கிற தேவனிடத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அப்போ இவங்க எல்லாம் இந்த உலகத்தில் வந்து எல்லாராலும் தேவன் முன்குறிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் பேர் சொல்லி அழைக்கிறவங்களுக்கு விசேஷித்த அழைப்பு உண்டு. அந்த பேர் சொல்லி அழைத்தவர்கள் யாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4 இது உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம சுருக்கமாக வந்துடலாம். 4 வாசிக்கலாமே. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். ஹல்லேலூயா. மோசே வந்து எகிப்து தேசத்தில் ஒரு ராஜா அரண்மனையில் வளர்ந்த ஒரு மோசே. அவர் என்ன பண்ணுறாரு? இது உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த பைபிளில் இருக்கிற சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். மோசே வந்து ஒரு அடிமை இடத்துல பிறந்தவர். ஆனால் பார்வோன் குமாரத்தினால் எடுத்து வளர்க்கப்பட்டவர் தான் இந்த மோசே. அப்போ மோசே என்ன பண்ணுறா? ஒரு எகிப்தியனோ வந்து சண்டை இடும்போது அதை அடித்து இது பண்ணும்போது அவன் என்ன பண்ணுறான்னா அந்த எகிப்து தேசத்தை விட்டு ஓடி போகிறான். ஓடி போய் அவன் மாமனார் வீட்டில் என்ன மேய்க்கிறான்? ஆடு மேய்ச்சிருக்கும்போது முள்செடி பற்றி எரிக்குதா, இது என்னவோ என்று பார்க்கலாம் என்று கிட்ட போகும்போது கர்த்தர் சொல்லுகிறார், மோசையே அழைக்கிறார். 4 வாசிக்கலாமே மீண்டும். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். இப்போ மோசேன்னா அது மோசையுடைய பேரை சொல்லி என்ன பண்ணுறாரு? கூப்பிட்றாரு. அப்போ மோசையை வந்து தேவன் என்ன பண்ணுறாரு? கூப்பிட்றாரு. எதுக்காக கூப்பிட்றாரு? கீழே வசனம் வாசிக்கலாமே.
அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் இப்படியே வாசிக்கினே வந்தோம்னா மோசே எதுக்காக அழைக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். 10 வாசிக்கலாமே. நீ இஸ்ரவேல் புத்திரராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். என்னவா? இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே இருக்கிறாங்க? எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்களா? அவங்கள அழைத்து கொண்டு வரும்படிக்கு உன்னை அழைக்கிறேன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் உன்னை எங்கே இருக்கிறாங்க? அடிமைத்தனத்திலேருந்து கொண்டு வரும்படியாக மோசையை பேர் சொல்லி அழைக்கிறார். அப்போ மோசை எதற்காக தேவன் அழைத்தார்? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வரும்படியாக மோசையை பேர் சொல்லி அழைக்கிறார். இன்னொரு இடத்துல கூட வாசிக்கலாம். 33 யாத்திராகமம் 33 சரி 31ஆம் அதிகாரம் இல்லை 33ஆம் அதிகாரம் தான். ஆமாம், 12 வாசிக்கலாமே. மோசே கர்த்தரை நோக்கி 11 ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசையோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னுடனே கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டோ? என்னவா? என்ன சொல்றாரு? உன்னை பேர் சொல்லி அழைத்தது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு தேவ சமூகத்தை சொல்றாங்க. இது என்ன நடக்கிறதுனா, மோசே தேவனுக்கு எப்படிப்பட்டவனா? சிநேகிதன் பேசுவதை போல தேவனிடத்தில் பேசுகிறார். அப்போ மோசை எதுக்காக தேவன் அழைத்தாருன்னா, பேர் சொல்லி அழைத்து மோசை என்ன அணுகுதா? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகணும் என்று சொல்லி அழைத்து கொண்டு வருகிறார். அப்போ மோசை அழைக்கும் போது எதற்காக அழைத்தாரு சொல்லுங்க பார்க்கலாம். மோசே பேர் சொல்லி அழைத்தாரு. என்னத்துக்கு அழைத்தாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக அழைக்கிறார். இன்னொருத்தர் அழைப்பார் தேவன். யாத்திராகமம் 31:2 வாசிக்கலாமே. நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருனுடைய மகனான ஊரியின் மகன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து. பெசலெயேலை எதுக்கு அழைக்கிறார்னா, இங்கே 2 வாசித்தமா? கீழே வாசி. வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னினாலும் வெள்ளியினாலும் வெண்கலத்தினாலும் வேலை செய்கிறதற்கும். என்னவா? வேலை செய்வதற்கு. இது எந்த வேலைன்னா, தேவாலயத்தை கட்டுவதற்கு யார் அழைக்கிறாரு? ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு இந்த பெசலேல அழைக்கிறாரு. அப்போ பேர் சொல்லி, அப்போ ஆலயத்தை கட்டுவதற்காக இவரை என்ன அழைக்கிறாரு? பேர் சொல்லி அழைக்கிறாரு. முதல் மோசே பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்திலிருந்து கூட்டி கொண்டு வரும்போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா, பேர் சொல்லி மோசையை அழைக்கிறாரு. 2வது ஆலயத்தை கட்டுவதற்காக பேர் சொல்லி அழைக்கிறாரு. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 35ஆம் அதிகாரம் 30 வாசிக்கலாமே. பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரியின் மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து. போதும். என்னவா? பேர் சொல்லி அழைக்கிற. அப்போ தேவ ஆலயத்தின் கட்டுவதற்கு அதில் இருக்கிற பொன்னினாலும் அந்த பொன்னில் இருக்கிற வேலைகளை செய்வதற்கு அதை பேர் சொல்லி இந்த பெசலேலே அழைக்கிறார். அப்போ மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து அழைக்கிறாரு. இந்த பெசலேலே தேவ ஆலயத்தில் வேலை செய்வதற்காக அழைக்கிறார். இன்னொருத்தரை பார்க்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம்
11 வாசிக்கலாமே. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். என்னவா? ஆள் அனுப்பி அவனை அழைத்து கொண்டு வா. எதுக்காகனா ராஜாவாக அபிஷேகம் செய்வதற்காக இந்த தாவீதை அழைச்சி கொண்டு வரும்படியாக சாமுவேல் தாவீதோடைய அப்பா கிட்ட சொல்லும்போது, அப்போது தாவீது ராஜாவை ஆகுவதற்கு பேர் சொல்லி என்ன பண்ணுறாங்க, அழைக்கிறார். இது யார் அழைக்க சொல்லுதுன்னா தேவன் தான் அழைக்க சொல்கிறார். அப்போ மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து பேர் சொல்லி அழைத்து மோசை அனுப்புகிறார். அப்புறம் அந்த பெசலேம் தேவ ஆலயத்தை அந்த பொருட்களை வைத்து ஆலயத்தின் செய்வதற்கு வேலையை தேவன் பேர் சொல்லி அழைக்கிறார். தாவீது இஸ்ரவேல் ராஜாவை ஆகும்படிக்கு அவனை பேர் சொல்லி அவனை போய் கூட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 12 வாசிக்கலாமே. 12 16 அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். ஹல்லேலூயா. அப்போது தாவீதை எதுக்கு அழைக்கிறான்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி தாவீதை பேர் சொல்லி அழைக்கிறார். ஹல்லேலூயா. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக தேவன் மோசையை அழைக்கிறார். அப்போ மோசை எந்த இடத்துல இருந்து தேவன் அழைக்கிறார்னா, ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிற மோசையை என்ன பண்ணுறாரு, பேர் சொல்லி அழைத்து போயிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தாவீது எங்கே இருக்கிறாரு, ஆடு மேய்த்து இருக்கிற இடத்துல போயிட்டு தாவீதை அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது தேவன் அழைப்பில் என்ன இருக்குன்னா, ஆடு மேய்க்க தெரியணும். என்ன தெரியணும்? ஆடு மேய்க்க தெரியணும். ஆடோடைய சுபாவம் என்ன? ஆடுக்கு தன்னையே காத்துக்கொள்ள ஒரு தற்காப்பியான ஒரு கிடையாது. அது இருக்கிற சின்ன கொம்பு. ஆனால் இருக்குது. ஆடுகள் இஸ்ரவேலில் இருக்கிற ஆடுகள்லாம் நல்லா புஸ்தியான ஆடுகள். அப்போ நம்ம இங்கே பார்க்குற ஆடுகளாக ஒரு பேதத்தன்மை உள்ள ஆடு. அது எங்கே போனாலும் என்ன ஆகுது, எந்த பக்கம் திருப்பிவிட்டாலும் அது என்ன பண்ணோம், போயிடும். மிருகங்கள் வேட்டையாடும்போது ஆடுகள் என்ன பண்ணோம், தப்பி ஓடும்போது சில ஆடுகள் மாட்டிக்கொள்ளும். அப்போ ஆடுகள் மேய்ப்பதற்கு ஏன் அவங்கள பழக்கப்படுத்தி தேவன் அழைக்கிறார்னா, ஆடுகள் எடுத்திருக்கிற சுபாவங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஆடுகளுக்கு இருக்கிற சுபாவனை அன்பு அதிகமாக வெளிப்படுத்தும். மேய்ப்பர் இடத்துல உண்மையாக அன்பாக இருக்கும். அது எங்கே போக சொன்னாலும் நம்ம திருப்பி விட்ட இடத்துல அது மேயும். நம்ம கூப்பிட்டோம்னா அந்த குரலுக்கு அந்த ஆடு என்ன பண்ணோம், சவுண்டு கொடுக்க. அப்போ ஆடுகள் மேய்த்து கொண்டு இருக்கிறவங்களை கூட்டி கொண்டு என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்து இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறாரு. இன்னொருத்தரை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் எடுக்கலாமே. 3 வாசிக்கலாம். 10:3. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. இது 11 வாசிக்கலாம். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமில்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். என்னவா இது? நல்ல மேய்ப்பன். என்னது? நல்ல மேய்ப்பன். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறா. அப்போது ஆடு மேய்க்க தெரிந்தால் தான் என்ன ஆக முடியும், ஒரு வேலையை ஆண்டவர் கொடுப்பார். அப்போ ஆடு மேய்ப்பதற்கு கூட என்ன தேவை, நல்ல ஒரு விவேகம். என்ன சொன்னார் பாஸ்டர், சொல்லுங்க பார்க்கலாம். ஞானம், புத்தி, அறிவு,
விவேகம். இதை 4 இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு போனாங்க, விவேகம் உள்ள மனுஷனை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போது இந்த ஆடு மேய்க்கிறவங்களை எடுத்து கொண்டு போயிட்டு தான் ஜனங்களை மேய்க்க வைக்கிறார். இது 21ஆம் அதிகாரம் எடுக்கலாமே. இருபத்தி 21ஆம் அதிகாரம் 2 வாசிக்கலாமே. ஃபஸ்ட்டு 1 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரிய கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேய நாட்டில் உள்ள கானா ஊரனாகிய நாத்தான்வேலும் செபுதேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் பொழுது சீமோன் பேதுரும் மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. போதும். அல்லேலூயா. இந்த 2ஆம் அதிகாரத்தில் எத்தனை பேர் மீன் பிடிக்க போனார்கள்? கவுண்டிங் சொல்லு பார்க்கலாம். எத்தனை பேர்? கவுண்டிங் பண்ணீங்களா? ஆ, 2 பேரா? ஆ, 7ஆ 6ஆ? சொல்லு பார்க்கலாம். சரி, பேர் சொல்லு. சீமோன் பேதுரு 2, 3, 4, 5. செபுதேலின் குமாரர் 2 பேர். மொத்தம் 7 பேரும் போய் மீன் பிடிக்க போகிறாங்க. அப்போ 7 பேர் மீன் பிடிக்கிற இடத்துல ஒருத்தர் பேர் சொல்லி அழைக்கிறார். யார் பார்க்கலாமா? திருப்பிக்கலாம். 15 வாசிக்கலாமே. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். என்னவா? பேர் சொல்லி அழைக்கிறாரு. அழைத்து என்ன சொல்கிறாரு? என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அப்போது ஆடு மேய்க்க தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும்? தேவராஜ்யத்திற்காக நம்ம ஓட முடியும், கட்ட முடியும். ஏன்னா அதில் சகிப்புத்தன்மைகள் தேவைப்படுகிறது. அந்த ஆடு மேய்க்கும் போது சகிப்புத்தன்மையோடு மேய்ச்சா தான் அது என்ன ஆகும்? நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அப்போ 2வது என்ன சொல்கிறார்? 16 வாசிக்கலாமே. 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஹல்லேலூயா. அப்போ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்போ தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம தேவ ஜனங்களை உருவாக்குவதற்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஆடு மேய்ச்சிக்க. இன்றைக்கி இப்போது ஒருத்தர் மனுஷன் அழைக்கிறானா, அவன் சர்டிஃபிகேட்டை பார்த்தா அவன் என்ன சொல்லுவான்? இவன் நல்லா படிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியர் வேலை, டாக்டர் வேலை, அந்த குவாலிட்டியை பார்த்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சூஸ் பண்ணாங்க. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு? என் ஆடுகளை மேய்ப்பாயா. ஆடு மேய்ச்சிருந்த கொண்டு வந்து எங்கே வைக்கிறாரு? ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறாரு. ஆடு மேய்ச்சிருந்த மோசையை கொண்டு போய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்படியாக செய்கிறாரு. அப்போ தேவன் பேர் சொல்லி அழைத்து அவர் ஊழியத்தை செய்வதற்கு என்ன முதல் தெரியும்னா, ஆடுகளை மேய்க்க தெரிஞ்சவங்களை கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு? பேர் சொல்லி அழைத்து தன் ஊழியத்தை செய்கிறார். அப்போது ஆடு மேய்க்கிறவர்கள் தான் தேவராஜ்யத்தை கட்ட முடியுமா அப்படின்றலாம் இல்லை. ஆனால் என்னன்னா, ஆடு மேய்ப்பதற்கு ஒரு
ஒரு அறிவு தேவை. என்னென்னா ஆடுகளுக்கு எவ்வளோ நேரம் மேய்ச்சலில் இருக்கணும், எவ்வளோ நேரம் அது கூண்டில் அடைக்கப்படணும், அது ஆபத்து வந்தால் எப்படி கத்தும், பசி வந்தால் எப்படி கத்தும், அது இனப்பெருக்கத்துக்கு எப்படி கத்தும், அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை அதுக்கு ஆபத்து வருகிற நேரத்தில் எப்படி கத்தும்னு சொல்லிட்டு ஒரு மெய்ப்பனுக்கு தெரிஞ்சாதான் இது என்ன செய்ய முடியும், ஜனங்களை நடத்த முடியும். அதனால தான் மோசே ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்க வேலையில் மோசைக்கு போயிட்டு தேவன் சொன்னார், என் ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மோசையை அழைக்கிறாரு, பேர் சொல்லி அழைக்கிறாரு. இன்றைக்கு நாமளும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பேர் சொல்லி அழைத்திருக்காரு. எத்தனையோ பேர் நம்ம குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க, எத்தனையோ பேர் நல்லா படிச்சிருப்பாங்க, எத்தனையோ பேர் பட்டங்கள் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அவங்கள அழைக்காதபடிக்கு தேவன் நம்மளை அழைச்சி இன்றைக்கு நம்ம தேவராஜ்யத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். அப்போ தேவன் உங்களை எப்படி அழைத்திருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அப்போ பேர் சொல்லி அழைத்த தேவனே எதுக்காக அழைத்திருக்க, நம்ம உன்னதத்தில் உட்கார வைக்கும்படியாக தேவன் நம்மளை அழைத்து கொண்டு இருக்கிறார். அப்போ மோசை அழைத்த நோக்கத்தை தேவன் நிறைவேற்றினாரா? மோசை நிறைவேற்றினாரா? அப்போ 2 பேரை சேர்ந்து என்ன பண்ணாங்க, நிறைவேற்றுங்க. அப்போ தாவீதை அழைத்த அழைப்பில் நிறைவேற்றினாரா? அப்போ தாவீதை என்ன பண்ணார்னா நிறைவேற்றினார், ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அப்போ பேதுரு அழைத்து நிறைவேற்றினாரா, என் ஆடுகளை மேய்ப்பாயா? அப்போ இதை பேர் சொல்லி அழைக்கிறவங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஹல்லேலூயா. இப்போ இதில் அழைக்கப்பட்டவர்கள் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் என்று நம்ம பார்த்தோம். அவங்கெல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போயிட்டாங்க. ஆனால் பேர் சொல்லி அழைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு உபத்திரத்தை அனுபவிக்கும்படியாகத்தான் தேவனா சொல்கிறாரு, நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா பேர் சொல்லி அழைத்து நம்ம தேவன் நம்ம என்ன நடத்துகிறாருன்னா அழைத்து கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அப்போது தேவன் நம்மளை பேர் சொல்லி அழைக்கும் வேளையில் நம்ம என்ன பண்ணுறோம், விட்டு கொடுக்குறோம். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிக்கலாம். ஏசாயா புத்தகம் 43:1 வாசிக்கலாமே. இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். என்னவா? யாக்கோபை கூட என்ன சொல்றாரு, பேர் சொல்லி அழைத்தார். அப்போ யாக்கோபு பேர் சொல்லி அழைக்கிற வேளையில் யாக்கோபு எங்கே போனார்? தன் சகோதரனுக்கு பயந்து தகப்பனுக்கு இடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எங்கே போனார்? வனாந்தரத்துக்கு போனார். அவரு எங்கே போனார்? ஆடு மேய்க்க தான் போனார். ஹல்லேலூயா. எங்கே போனார்? ஆடு மேய்க்க போனார். அதனால தான் பேர் சொல்லி அழைக்கிறவங்களாம் ஏதோ ஒரு இடத்துல கற்றுக்கிறதுக்காக என்ன பண்ணுவார்? அனுப்புவார். அப்போ யாக்கோபு எங்கே அனுப்புகிறாருன்னா ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுறாரு, தேவன் அந்த பெருக்கத்தை கொடுக்கிறார். அப்போது தேவன் பேர் சொல்லி அழைக்கிறவர்களுக்கு ஒரு உபத்திர வழிகளை கொண்டு போயிட்டு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்போது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர், விசேஷித்த அழைப்பு கொண்டவர்கள், பேர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள். நாமெல்லாம் யார்? விசேஷித்த அழைப்பு கொண்டவர்கள். நம்ம பேர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன் நம்ம தேவன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பேர் சொல்லி அழைத்த தேவனுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையாக தேவ சமூகத்தில் தேவனுக்காக உண்மையாக நம்ம வாழப்போகிறோம். ஹல்லேலூயா. சரி, எல்லாம் முழங்கால் படிடலாமே. சோதரம் ஆண்டவரே இயேசுராஜா, ஆவே எங்களை